தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்று ஸ்மார்ட் போன்களை வாங்கி அதை திரும்ப செலுத்தாவிட்டால் செல்போன்களை முடக்கும் புதிய விதிமுறையை RBI உருவாக்கி வருவதாக தெரிய வந்துள்ளது. சமீப காலமாக செல்போன் வாங்குவதற்கான கடன் பெறுவதும் அதை திரும்ப செலுத்தாதவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் மொத்தமாக வாங்கப்பட்ட 3இல் 1 செல்போன் தவணையில் வாங்கப்பட்டது என்று தரவுகள் கூறுகின்றன. சென்ற ஆண்டு கடன் தவணையை செலுத்தாத வாடிக்கையாளர்களின் செல்போன்களை செயலிகள் மூலம் முடக்கும் நடவடிக்கையை சில நிதி நிறுவனங்கள் மேற்கொண்டன. அதற்கு RBI எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இந்த ஆண்டு ரிசர்வ் வங்கியே அத்தகைய விதிமுறைகளை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. அவற்றில் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் தவணையை செலுத்தவில்லை என்றால் அவர்களது செல்போன் முடக்கப்படும் என முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். முடக்கப்பட்ட செல்போன்களில் இருந்து எந்த தனிப்பட்ட தகவல்களையும் பெறக்கூடாது என்று விதிமுறைகளை RBI சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விதிமுறை நடைமுறைக்கு வந்தால் மின்னணு சாதனங்களுக்கு கடன் வழங்கும் தனியார் நிதி நிறுவனங்கள் பயனடையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர்.